வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்க்கை. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். பேலியோ டயட்னா என்னன்னா பச்சையா பழமும் காயும் சாப்பிட்றது முடியுமா? only vegetable and fruit and cook பண்ணலன்னா டைஜஸ்ட் ஆகுமா? vegan means only plant based foods. that means vegetables, fruits, dals, rice அந்த மாதிரி. no milk மாத்திரம் இல்லை, no curd, no paneer, no ghee, nothing. then no non-veg. இதில் என்ன பெனிஃபிட் பார்க்குறாங்கன்னா, because people who are non-veg, if they change to this, first oil குறைஞ்சிடும். ஸோ வேகன் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவையான ப்ரோட்டீன் வரும், கால்சியம் எடுத்துக்கலாம். ஸோ லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் வில் பி கிவன். பட் இதை சஸ்டெயினபிளா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. Another major mistake people do is they skip breakfast. Then they say, நான் intermittent fasting பண்ணுறேன். Intermittent fasting very clearly gives you how to do it. So if I have to start my day with 8 a.m., I should work back 16 hours, which is 4 p.m. I should stop eating. But இவங்களுக்கு அது வேண்டாம், 12 மணி ராத்திரி வரலும் சாப்பிடுவாங்க. So they skip breakfast, they skip lunch, அப்போல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. நம்ம 5 விரல் மாதிரி 5 வித உணவு நம்மளுக்கு டெய்லி வேணும். ஒன்று ரைஸ், வீட், கிரெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது புரத சத்து உள்ள உணவு, egg, fish, chicken, which are the healthy in non-vegetarian. வெஜிடேரியனில் தால், பல்சஸ், சுண்டல், பன்னீர், மஷ்ரூம், இதெல்லாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க். 5 தேவை. இது இல்லைன்னா குவான்டிட்டிஸ் வேணும். உங்கள் ஹைட், வெயிட், ஏஜ், உங்கள் டைஜஷன் பிரகாரம் we plan. So it's not a one fit for all. இப்போ இன்ஸ்டாலையோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ ஒரு டயட் வந்துச்சுன்னா அதை பீப்புள் தே ஜஸ்ட் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்கலாம். தேல் ஹாவ் லெஸ் ஆயில், ஒரே ஒரு வெஜிடபிள் போட்டு அதை அவங்களோட ஜிம்க்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பீப்புள் தே ஸ்டார்ட் ஃபாலோயிங்கில். இஸ் இட் ரைட் ஆர் ராங்? இட்ஸ் டோட்டலி ராங். பிகாஸ் யாருக்கா அசிடிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க வெறும் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் காலையில் சாப்பிட்டா போகாது, அவங்களுக்கு ஆசிட் ஜாஸ்தியாகி அல்சர் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி அவங்க பழக்கம். See, I can give you a diet. It's very easy. You can take from the net and try to follow. But first, is it balanced? உங்கள் எக்ஸசைஸ் பிரகாரம் எல்லா ப்ரோட்டீனும் கிடைக்குதா உங்களுக்கு அந்த டயட்டில்? இதெல்லாம் முக்கியமான கருத்து. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஈச் ஒன் ஹேஸ் அ பாடி டைப். இது ஆயுர்வேதா நாங்கள் இன்டகிரேஷன் பண்ணுறோம். அதாவது ஒரே பேஷண்ட்டை ஆயுர்வேதா பிரகிருதி பிரகாரம் we analyze, then I give a diet, then they tweak it to fit into their body type. ஏன்னா இப்போ சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆகாது, சில பேருக்கு வெயிட் கெயினே ஆகாது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் when we do this, it's very useful. இப்போ PCOS இருக்கிறவங்க, சில பேருக்கு டயபெட்டிஸ் என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டட் we have started doing. ஸோ there are body types. ஒத்தருக்கு சில உணவு ஒத்துக்கும், சில உணவு ஒத்துக்காது. ஸோ when you integrate 2 sciences, it works wonders. ஸோ அதனால் நான் யாருக்கோ ஃபாலோ பண்ண டயட்டை நான் எடுத்து ஃபாலோ பண்ணுறேன்னா it won't work and you can lead into other problems. That is the problem. மோரோவர் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம பாடி கண்டிப்பாக சிக்னல்ஸ் கொடுக்கும். when we are bloating, anything நம்ம பாடி சைன்ஸ் கொடுக்கும் யூஆர் லைக் ஓவர் வெயிட்டாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு உள்ளுக்கு சைன்ஸ் இருக்குன்னா ஒரு பர்சன் எப்படி அதை அனலைஸ் பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும்? வெரி சிம்பிள். இப்போ பசிக்கவே இல்லை அப்படின்னா என்னன்னு போய் பார்க்கணும். பிகாஸ் somebody cannot not have பசி for 10 days, 7 days like that. புரியுதுங்களா? 1 day, 2 days is fine. ஏன்னா ஏதோ ஜாஸ்தி சாப்பிட்டுட்டீங்க, டைஜஷன் ஆகலை, அந்த மாதிரி. பட் எல்லாத்துக்குமே ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏர்லி சிம்டம்ஸ், ஏர்லி சைன்ஸ்க்கு ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. அது நடக்கலைன்னா தான் வீல் கோ ஃபார் மெடிக்கல் ஹெல்ப் அண்ட் ஆல் தட். அதை தவிர பார்த்திங்கன்னா இவங்க மென்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க,
நான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அனோரெக்சியா நர்வஸான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தட் இஸ் அவங்களுக்கு வெயிட் வந்து இதுதான் இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. என் ஹைட் வந்து 5.5 அடி தான், நான் இருக்க வேண்டிய வெயிட் வந்து 50 தான், பட் ஐ வாண்ட் டு பி only 40. புரியுதுங்களா? இதனால சாப்பிட மாட்டாங்க. See, if you don't eat, என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு தோணும், சாப்பிட்டுட்டு அதை வந்து வாந்தி எடுப்பாங்க. பிகாஸ் they don't want to keep it inside. So the mind is very strong. So இவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் வேணும். பிகாஸ் they are overdoing it. அதே மாதிரி அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம், லஞ்ச் சாப்பிட்ருப்பாங்க, கை அலம்பினோடனே பசிக்குது அப்படின்னு நட்ஸ் சாப்பிடுவாங்க. நட்ஸு முடிச்சு கையை அலம்பினோடனே 1 ஹவரில் எனக்கு பசிக்குது அப்படின்னு வேறு ஏதோ சாப்பிடுவாங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஆல்சோ நீட் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் பிகாஸ் nobody feels hungry like that. புரியுதுங்களா? Another major mistake people do is they skip breakfast. Then they say, நான் intermittent fasting பண்ணுறேன். Intermittent fasting very clearly gives you how to do it. நீங்கள் 16 hour fasting, but you should start with breakfast. So if I have to start my day with 8 a.m., I should work back 16 hours, which is 4 p.m. I should stop eating. பட் இவங்களுக்கு அது வேண்டாம். 12 மணி ராத்திரி வரலும் சாப்பிடுவாங்க. அங்கேருந்து நான் வந்து 4 மணிக்கு தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ தே ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட், தே ஸ்கிப் லஞ்ச், அப்போல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. See, body weight is only one problem, but health is the main thing we have to look at. If I want to lose weight and I lose body muscle, it's not going to help you in any way. ஏன்னா muscle nobody wants to lose. Even a 80-year-old, we don't want them to lose muscle. பட் நீங்கள் சரியாக உணவை எடுத்து ஒரு ஹெல்ப் எடுத்து நீங்கள் பண்ணலைன்னா யூ வில் பி ஈட்டிங் ராங். லைக் நீங்கள் சொன்ன அந்த குழந்தை, she might have just taken fruits or vegetable. That's not enough. நம்ம 5 விரல் மாதிரி 5 வித உணவு நம்மளுக்கு டெய்லி வேணும். ஒன்று வந்து ரைஸ், வீட், சிறுதானியங்கள், கிரெயின்ஸுன்னு சொல்கிறோம். அடுத்தது புரத சத்து உள்ள உணவு, எக், ஃபிஷ், சிக்கன், விச் ஆர் த ஹெல்த்தி இன் நான்-வெஜிடேரியன். வெஜிடேரியனில் தால், பல்சஸ், சுண்டல், பன்னீர், மஷ்ரூம், இதெல்லாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மில்க், 5 தேவை. இது இல்லைன்னா இட்ஸ் நாட் லைக் மண்டே மில்க், டியூஸ்டே கிரெயின்ஸ், வென்ஸ்டே வெஜிடபிள், நாட் லைக் தட். 5 டெய்லி வேணும். குவான்டிட்டிஸ் வேணும். உங்கள் ஹைட், வெயிட்டு, ஏஜ், உங்கள் டைஜஷன் பிரகாரம் we plan. So it's not a one fit for all. So it's very, very important that you take medical help, plus a dietitian's help, plus a physiotherapist's help, plus உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருந்தால் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப். அப்போ யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. when it comes to fasting, அதுக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃபாஸ்டிங் டைப், we have so many fasting types. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கும். I'll just list out, நீங்கள் அதோட பெனிஃபிட் அண்ட் அதை எப்படி பண்ணணுங்கிறத you can just explain. So we'll start with intermittent fastingக்கு நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. What are the benefit of intermittent fasting? See, basically நம்ம ஹவருக்கு ஹவர் சாப்பிட்றத நிறுத்துகிறோம். Intermittent fasting, you are allowed 2 meals and 1 snack, that's all. Lot of people think intermittent fasting நான் 8 hour தான் சாப்பிட போகிறேன், அதனால என்ன 16 hours ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா every hour I can eat what I want. There are people who polish off 1 full kg cake and they say I'm doing intermittent fasting, I can do what I want. This is not the idea at all. You have to plan the diet that you get protein, you get enough vegetables, fruits, you get the right vitamins, minerals, எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி கொடுக்குறோம். So 2 meals and 1 snack, அவ்வளோதான். It's not every hour. So intermittent fasting பண்ணால் கூட கரெக்டாக பண்ணோம். And you should start with breakfast and stop by 4 o'clock depending on the time slot. I'm assuming you start eating at 8 a.m. which means 4 p.m. you stop. இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஸ்நாக்குமே வந்துட்டு அந்த டயட் பிளானில் போகணுமா இல்லை வந்துட்டு யூ கேன் ஈட் சிப்ஸ் ஆர் எனி திங்? ஸ்நாக்லேயும் ப்ரோட்டீன் உங்களுக்கு ரீச் ஆகணும். பிகாஸ் யூஆர் டேக்கிங் ஒன்லி 2 meals. So protein, dairy, fruit, everything has to be planned. Okay. Because you don't eat every hour of the day. So adhanal it's a tough plan. You have to work, and if it's somebody who's like, you know, having other health issues, avungalku we won't even advise.
நிறைய பேர் வந்து இன்சுலின் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அண்ட் டயபெட்டிஸ் மருந்து எடுக்கிறாங்கன்னா டாக்டர், டயட்டிஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட் ஹேஸ் டு ஒர்க் டுகெதர். இல்லைன்னா தேல் கோ இன் டு ஹைப்போ ஆர் ஹைப்பர் போத் ஆர் டேஞ்சரஸ். ஸோ அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். தென் யங் சில்ட்ரன், இப்போ 10 வயசு குழந்தைங்கன்னா எங்கள் கிளினிக் வரவங்க தே ஷுட் பி 24 to 28 kilos. They are 80 kilos. Adults we don't put on the scale because my scale weighs only 100 kilos. They are all above 120, 130 and ஒரு வேர்ட் சொல்லிடுறாங்க, எங்களுக்கு ஸ்கேலில் பார்த்தா அலர்ஜிமா, எங்களுக்கு வேண்டாம். அலர்ஜின்னு ஒரு வார்த்தை கற்றுக்குனாங்க. ஸ்கேலில் பார்த்தா, weighing ஸ்கேலில் பார்த்தா அலர்ஜியாம். So the problem is, first I can't put, because the normal weighing scales have only 100 to 120 kilos. We can't weigh them. We have to go for bigger machines. Okay? And young children who should be 24, look where they are. They are more than adult weight. இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடியே ஆரம்பிக்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஒரு குழந்தைக்கு திடீர்னு யூனிஃபார்ம் போட முடியலன்னா அப்போ they should see what is the problem, where is the child eating and what is the child eating. And at 10 years it's very easy to control, isn't it? But that's not what the world says. The world says we'll give what they have to eat and you have to tell us how to control. So இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது டுடே. ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் முதல்லையே பார்த்தா ஈஸியாக எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த பேலியோ டயட், இந்த பேலியோ டயட் வந்து யார் பண்ணால் அதை எப்படி பண்ணணும் அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? ஃபஸ்ட்டு பேலியோ டயட்னா இட் மீன்ஸ் பேலியோலித்திக் ஏஜ். மேன் வாஸ் இன் த பேலியோலித்திக் ஏஜ். He had only stone. He didn't have fire. He didn't have knives. He didn't have spears to kill animals. Metal age வரல இன்னும். ஸோ பேலியோ டயட்னா என்னன்னா பச்சையாக பழமும் காயும் சாப்பிட்றது. முடியுமா? And is that enough? I told you 5 food groups needed. Only vegetable and fruit and cook பண்ணலைன்னா digest ஆகுமா? Lot of vegetable. You can eat only again cucumber, potato, cucumber, tomato and carrot. So see how you're reducing. Whereas that age what they did is they lived like that. They lived as hunters, gatherers. அவங்களுக்கு ஃபாரஸ்டில் பெர்ரிஸ் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி தே லிவ்ட். இன்னி காலத்தில் முடியுமா அவங்களால? ஒரு எண்ணெயை குறைங்கன்னு சொன்னால் எங்களை பிடிச்சி திட்டுறாங்க. We say take 3 teaspoons of oil a day per person, which means in a month only half a liter of all types of oil together per person. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் 3 சேர்ந்து 1/2 லிட்டர் தான் ஒரு மாதத்துக்கு ஒத்துருக்கு. இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பம்னா எல்லாம் சேர்ந்து 2 லிட்டர். சரிங்களா? இது பண்ண முடியல. எங்கேருந்து வெறும் காயும் பழமும் சாப்பிட முடியும்? ஸோ தே சேஞ்ச் இட் டு தேர் நீட்ஸ். அவல் சாப்பிட்டா பரவாயில்ல, அது வந்து குக்டு இல்லை. ஹவு டு மேக் அவல்? யூ பீட் இட், யூ ஆக்சுவலி தேர்ஸ் அ ப்ராசஸ். ஊற வச்சு அதை பண்ணால் தான் பண்ண முடியும். சரிங்களா? அதான் ஊற வச்சா அதை சாப்பிட முடியுது. புரியுதுங்களா? ஸ்ப்ரவுட்ஸ் வேணால் பண்ணலாம் விதவுட். பட் இன் தோஸ் டேஸ் ஆஃப் பேலியோலித்திக் தே வர் நாட் ஃபார்மர்ஸ், தே வர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ். டிக் பண்ணுவாங்க, என்ன ரூட் இருக்கோ அதையே எடுத்து அதை இது பண்ணி என்ன பண்ண முடியும்? ஃபயர் கூட கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ பேலியோ டயட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஃபாலோ இட். ஸோ என்ன பண்ணுறதை அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாடர்ன் டேர்மாக ஒன்று இருக்கிறது தான் இந்த வீகன். இந்த வெஜிடேரியன்ஸ்னு நமக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் டேர்ம் வந்து இந்த வீகன். யாருக்கு நிறைய பேர் வந்துட்டு தே வில் பி நான் வெஜிடேரியன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு வந்திருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு இல்லை நான் வீகனாக மாறிட்டேன், நான் 2 இயர்ஸாக வீகனாக இருக்கேன், ஐ டோன்ட் ஈட் எவ்ரிதிங். அவங்க நிறைய விஷயம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் பீயிங் அ வீகன்? See, vegan means only plant-based foods. That means vegetables, fruits, dals, rice, அந்த மாதிரி தான். No milk. Milk மாத்திரம் இல்லை. No curd, no paneer, no ghee, nothing. Then no non-veg. 100%. இதில் என்ன பெனிஃபிட் பார்க்குறாங்கன்னா, because people who are non-veg, if they change to this, first oil குறைஞ்சிடும். பிகாஸ் வீட்டில் இன்றைக்கி சிக்கன்
பிரியாணி மட்டன் கிரேவினா the oil will jump 4 times. நார்மல் டேயில் ஒரு கிண்ணம்னா அன்றைக்கி 4 கிண்ணம் ஃபார் த ஃபேமிலி. ஸோ அது குறையும். அண்ட் பை நேச்சர் நான்வெஜ் ஹேஸ் as much fat as it has protein. So it's naturally higher in fat. இப்போ நான் தால் அண்ட் சிக்கன் எடுத்தேன்னா தால் has as much carbohydrate as it has protein. Whereas chicken or fish or egg or any of those will have as much fat as it has protein. ஸோ இயற்கையாக அதில் கொழுப்பு சத்து ஜாஸ்தி, நம்ம செய்யும் முறையில் அதில் நிறைய எண்ணெய் போட்டு செய்யும். இதில் வெஸ்டர்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா grill பண்ணி சாப்பிட்டுறாங்க. அதோட கொழுப்பு சத்துலேயே அதை வந்து குக் பண்ணி சாப்பிட்டுறாங்க. நம்ம அது பண்ணுறதில்ல. ஸோ இவங்களுக்கு அந்த எண்ணெய் குறையறதுலையே தே ஆக்சுவலி ரெடியூஸ் வெயிட். ஸோ இஃப் யூ டூ இட் ஃபார் அ ஷார்ட் வைல், maybe 4 to 6 months, it's not a problem. Leaving non-veg is not a problem. But you have to have enough dal. You should have. அது வந்து கேஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிடாத விட்டுருவாங்க. Which means the protein is very less. இப்போ ப்ரோட்டீன் பவுடர்ஸ்னு எடுத்திங்கன்னா வே ப்ரோட்டீன் இஸ் மில்க் சாப்பிட மாட்டாங்க. தே வில் ஹேவ் பீ ப்ரோட்டீன் ஆர் சாய் ப்ரோட்டீன். இப்போ சாய் ப்ரோட்டீன் என்னென்னா இட் ஹேஸ் அ ஹார்மோன் சிமிலர் டு ஃபீமேல் ஹார்மோன். அதனால் பிசிஓஎஸ் இருக்கிற குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ். தே கேனாட் ஹேவ் டூ மச் ஆஃப் சாய். ஸோ இவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. ஸோ பீ ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். இதெல்லாம் அவ்வளோ டேஸ்டி கிடையாது. ஸோ இவங்க எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா காஃபி டீ கூட சாப்பிட மாட்டாங்க, வெறும் டிப் டீ தண்ணியில் போட்டு குடிப்பாங்க, பிளாக் காஃபி குடிப்பாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக பால் சேர்த்தா என்ன வந்தது, நம்ம தான் வெயிட் குறைஞ்சிட்டோமே அப்படின்னு பாலை சேர்க்க ஆரம்பிப்பாங்க. யார் டயபெட்டிஸ் இருக்கோ இதை டாக்டர்கிட்டையோ டயட்டிஷியன்ட்டையோ சொல்ல மாட்டாங்க. ஸோ த்ரூ டைம் sugars would have come down, lipids would have come down, weight would have come down. அதெல்லாம் குறைச்சிருப்பாங்க. இவங்க டயட்டை மாற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. And because it's not sustainable and they will not tell them. So what happens is if you don't take those medicines, you're not checking your sugars or your lipids, அது ஜாஸ்தியாக you will end up in a problem worse than where you were. So that's why again and again I'm saying weight reduction is not the only focus. The focus is health. ஸோ வேகன் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேவையான ப்ரோட்டீன் வரும், கால்சியம் எடுத்துக்கலாம், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, B12 சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் வில் பி கிவன். பட் இதை வந்து சஸ்டெயினபிளாக, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. Definite benefit weight loss because you are taking a lot of oil, you are cutting it, you are doing eating out குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் வேகன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு கேக் கூட சாப்பிட முடியாது பிகாஸ் இட் ஹேஸ் மில்க். பிரெட் சாப்பிட முடியாது, பிஸ்கெட் சாப்பிட முடியாது பிகாஸ் ஆல் ஆஃப் தட் ஹேஸ் மில்க். நீங்கள் வேகன் ஆப்ஷன் போனால் ப்ரைஸ் 3 தடவை. ஸோ யூ மே நாட் பை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஒரு 6 மாதம் ஈஸியாக ட்ரை பண்ணலாம், 1 வருஷம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பாக்கெட், ஃபார் த மைண்ட், ஃபார் த பாடி. பிகாஸ் தே வில் பி ஸ்பெண்டிங் மோர் ஆன் சப்ளிமெண்ட்ஸ், மோர் ஆன் அதர் திங்ஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மென்டல் grit to hold on. And if you balance it beautifully, you can lead a normal life. நிறைய பேர் இருக்காங்க. You can lead a very normal life, but நிறைய இடத்துல சாப்பிட முடியாது. தயிர் சாப்பிட முடியாது, பன்னீர் சாப்பிட முடியாது. ஸோ வெளியில் போனால் என்ன கொடுக்குறாங்க? நெய் சாப்பிட முடியாது. ஸோ which sweet is there without நெய்? பால். Lot of sweets also have milk. So ஒரு full portion, a chunk of things are out, which like ice cream. Getting a vegan ice cream, you have to go to special places and it will be 3 times the cost. ஸோ இந்த மாதிரி இல்லை, அவங்களே வீட்டில் பண்ணிக்கணும். who has time? புரியுதுங்களா? ஒரு பார்ட்டி போகிறீங்க, எதுவுமே சாப்பிட முடியாது அவங்களால. ஸோ இது மாதிரி தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் மென்டல். இது எனக்கு இதான் ஃபோக்கஸ், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணலாம்.
but is it sustainable for a lifetime? These are the important things. நம்ம ஆயில் வந்து முன்ன எல்லாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த எண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட்டுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட் ஒரு கல்யாணம் இல்லை பார்ட்டின்னு போனால் ஏன் தோசைக்கு க்யூ அவ்வளோ நிற்குது இல்லையா? யூ ஷுட் திங்க் இட் ஷுட் பி சம்திங் விச் யூ டோன்ட் மேக் அட் ஹோம் இல்லையா? அதுக்கு தானே நிறைய பேர் நிற்கணும். ஏன் இது என்ன ஆயில்? ஸோ வி ஹேட் வெஜிடபிள்ஸ், வி ஹேட் ஆம்லா, நம்மளோட பெரிய நெல்லிக்காய், வி ஹேட் நம்மளோட இது நாவல் பழம். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் வி ஹேட், நம்மளோட நார்த்தங்காய், கடாரங்காய், ஆல் திஸ் ஆர் எக்ஸலண்ட் ஃப்ரூட்ஸ். வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. சாங் ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்க்கை. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.